ராதே கிருஷ்ணா. உத்தமமான சேவா குஞ்சம் இது. டெய்லி ராதிகா ராணியும் கிருஷ்ணனும் ராசமாடின பிறகு ராதிகா ராணி களைச்சு போயிடுறா. அப்போ ராதிகா ராணியுடைய பாதங்களை கண்ணனே பிடிச்சு அழகாக அவளுக்கு ஹிதம் தரும்படியான ஒரு ஸ்தலம் இது. உத்தமமான கிருஷ்ணனே, ராஜாதி ராஜனே, சர்வலோக ரக்ஷகனே சேவகனாயிருந்து ராதிகாவுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு ஸ்தலம் இந்த சேவா குஞ்சம். இங்கே இருக்கிற செடி கொடிகள் கூட வினயத்தோடு இருக்குன்னா கிருஷ்ண பிரேமையில் மயங்கியிருக்கு. கிருஷ்ணனே சேவை பண்ணுறான், நானும் சேவை பண்ணணும்னு சொல்லி இங்கே இருக்கிற செடி கொடிகள் முதற்கொண்டு எல்லாமே கோபிகைகள், எல்லாமே அத்தியாச்சரியமாக ஸ்ரீகிருஷ்ண சரணாமிரதத்தை அனுபவிக்கிற சமயத்தில் கிருஷ்ணன் ராதிகாவுடைய சரண கமலத்தினுடைய அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்படியான ஒரு ஸ்தலம் இந்த சேவா குஞ்சம். இங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் உத்தமமான ஸ்தலம். இங்கேயும் நித்தியம் டெய்லி ராசம் நடக்கிறது. கண்ணனை உங்களை கூட்டுண்டு வரட்டும், நீ கண்ணனுக்கு சேவை பண்ணு. கண்ணன் ராதிகாவுக்கு சேவை பண்ணுறான். அப்போ ராதிகாவுக்கு சேவை பண்ணால் கண்ணனே உன்னிடத்தில் அடிமையாயிடுவான். கண்ணனை வசப்படுத்தணுமா? இந்த சேவா குஞ்சத்துக்கு வா, கண்ணன் வசப்படுவான். நீ ராதிகா ராணியுடைய சேவகியா தாசியா மாறினால் போதும், மற்றதெல்லாம் கண்ணன் பார்த்துப்பான். அத்தியாச்சரியமான ராசமண்டலம் நடக்கும்படியான இடம். நிதிவனத்திலையும் ராசம் நடக்கிறது, இங்கேயும் ராசம் நடக்கிறது. அழகாக குரங்குகள்லாம் உள்ளே வரதுனால மனுஷாலை மட்டும் கூண்டுக்குள்ளே அடைச்சுட்டா, குரங்குகளை சுதந்திரமாக விட்டுட்டா இங்கே. ஆனால் அவள்லாம் கோபர்கள், கோபிகைகள், சாதுக்கள். அதனால் அத்தியாச்சரியமாக மனுஷர்களை கூண்டுக்குள்ளே அடைச்சுட்டா. நம்ம இப்படி கூண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். குரங்குகள், அணில்கள், கிளிகள், மயில்கள், குயில்கள்லாம் வெளியில் சுதந்திரமாக அலையிறது. கிருஷ்ணன் இஷ்டப்படி இருக்கும்படியான இந்த சேவா குஞ்சம் உனக்கும் கிருஷ்ண சேவையை, ராதிகா சேவையை பூரணமாக தரட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.